அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்ல ஒரு சின்ன சின்ன பழக்கங்களை வந்து நீங்க சேஞ்ச் பண்றது மூலியமா நீங்க பெரிய வெற்றிகளை வந்து அடையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல இருக்கிற ஒரு சின்ன இதுதான் நான் சொல்ல போறேன். ஒரு சின்ன நிகழ்வு சொல்லியிருப்பாங்க, அதான் சொல்ல போறேன். அதாவது பிரிட்டிஷ்ல, அதாவது யூரோப்ல பிரிட்டிஷ் சைக்கிள் கிளப்னு ஒன்று இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா டூர் தி பிரான்ஸ் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன், அந்த காம்படிஷன் அடிக்கணும் ரொம்ப வருஷமா ட்ரை பண்றாங்க, அவங்களால முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த டீமோட தலைவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, டீமோட கோச்சை சேஞ்ச் பண்றாங்க. கோச்சை சேஞ்ச் பண்ணா கோச் என்ன பண்றாருன்னா, இவங்கள்ட்ட இருக்க சின்ன சின்ன இதை வந்து சேஞ்ச் பண்றாரு. என்னன்னா, அவங்க படுத்துங்கிற பெட்டை வந்து சேஞ்ச் பண்றது, தூக்கம் நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து அந்த சைக்கிளோட சீட்டை வந்து கம்ஃபர்டபுளா மாத்துறாரு. இவங்க 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 வந்து எப்படி அந்த ஸ்போர்ட்ஸ் சைக்கிளை எப்படி இது பண்ணணும், இவங்களுக்கு என்னென்ன இது சஜஷன்லாம் கேட்டு அதை மாத்துறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த சைக்கிள் ஓட்டும் போது போடுவாங்கல்ல, அந்த ட்ரெஸ் வந்து நம்ம அவங்க மசில்ஸோட, அதாவது அவங்க தோலோட உராயுதுல, அதுல வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, இதெல்லாம் பார்த்து அதை கரெக்டா ஃபேப்ரிக்கை வந்து இது பண்றாரு. அதே மாதிரி அவங்களுக்கு உளவியல் ரீதியா வந்து சைக்கலாஜிக்கலா சில இதெல்லாம் கொடுக்குறாங்க. என்ன சொல்றது, சில கவுன்சிலிங்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன இதை மாத்துறாரு. இதை வந்து தொடர்ந்து 5 வருஷம் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த 50 வருஷத்துக்கு அவங்க ஜெயிக்கணும்னு நினைச்ச டூர் தி பிரான்ஸ் இல்லாம ஒலிம்பிக்லயும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 50 வருஷத்துக்கு அவங்க தான் சாம்பியனா இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன, அதாவது எப்படின்னா, ஒரு இதை சாதிக்கணும்னா பெருசா தான் வந்து நீங்க சேஞ்சஸ் பண்ணணும் கிடையாது. உங்களோட சின்ன சின்ன பழக்கங்களை சேஞ்ச் பண்ணி அதை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்றாங்க.